ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு மீன் குழம்பு தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாமா? அதுக்கு வந்து நான் வந்து 1 கிலோ ஊளி மீன் எடுத்து நல்லா ஒரு 4 and 5 டைம்ஸ் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்போ குழம்பு செஞ்சிடலாம். அதுக்கு வந்து அடுப்பில் சட்டி வச்சுருவோம். சட்டி நல்லா காஞ்சதும் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் ஊற்றினா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து வெந்தயம், சீரகம் 2யும் போட்டு நல்லா தாளிச்சிடுவோம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் சீரகம் போட்டுடுவோம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு கிளறி விட்டுருவோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பொடிகளை போட்டுடலாம். மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், மிளகாப்பொடி வந்து ஒரு 1.5 ஸ்பூன், அப்புறம் மல்லிப்பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் மேலே போட்டுடலாம். அப்புறம் குழம்பு பொடி போடலை அப்படின்னா மிளகாப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ குழம்பு பொடி நல்லா 2 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும். ஒரு தொக்கு பதத்துக்கு இதில் நல்லா வதக்கினா தான் மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு கிளறி விட்டுருவோம். இப்போ உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அண்ட் அப்புறம் வந்து வெங்காயமும் சீரகமும் அரைச்ச ஒரு பேஸ்ட் இருக்குது, அதை போட்டுருவோம். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றி அதையும் நல்லா கிளறி விட்டுருவோம். நல்லா கிண்டினதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக கொஞ்சம் புளி ஊற்றணும். இந்த மாதிரி நல்லா கிண்டினதுக்கப்புறம் நல்லா கொஞ்சமாக புளி ஊற்றிடுவோம். புளி ஊற்றினதுக்கப்புறம் அதை நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருவோம். நல்லா குழம்பு கொதித்து வரப்போ அதில் வந்து மீனை போடுவோம். நல்லா தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து நல்லா கிளறி விட்டு அடுப்பில் வச்சுருவோம். நல்லா இப்போ குழம்பு கொதிக்குது. இப்போ வந்து தேவையான அளவு மீனை போட்டுக்குவோம். மீன் குழம்புக்கு வந்து அதிகமாக மீன் போட்டால் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், மீன் போட்டாச்சு. நல்லா இது கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், சூப்பரான மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம் அப்படின்னா மீன் குழம்பு வந்து அப்படியே சூப்பராக நல்லா ரத்தமாக அப்படியே தகன்னு இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.